அனைவருக்கும் வணக்கம். இந்த தாய்ச்சி ஆன்லைன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு கலந்துக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட சார்பாகவும் தாய்ச்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் சார்பாகவும் என்னுடைய அன்பான மற்றும் மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பண்ணுறது தாய்ச்சி. இந்த கலை சீன நாட்டின் பாரம்பரிய கலை. இந்த கலை அவங்க ட்ரெடிஷ்னலாக பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. தாய்ச்சின்னு சொல்லும்போது அல்டிமேட் எனர்ஜி, உயர்ந்த சக்தி. இந்த தாய்ச்சி சீனாவின் ஹாண்டன்ங்கிற ப்ரொவின்ஸில் தான் தாய்ச்சி பிறந்தது. அந்த ஹாண்டனில் 1வது ஜெனரேஷனான யாங் லூச்சான் அவங்க தான் ஃபவுண்டர். அவருடைய 2 பையங்களில் ஒருவர் ஜியான் ஹவு, அவர் 2வது ஜெனரேஷன். 3வது ஜெனரேஷன் யாங் ஷெங் ஃபு. இவங்க மாணவரான ஃபூ ஃபேமிலி, அவங்கெல்லாம் யாங் ஃபேமிலி, இவங்க ஃபூ ஃபேமிலி. ஃபூ ஃபேமிலியில் உள்ள 4வது ஜெனரேஷன் ஃபூ ஷாங் வென். அவங்க தான் இந்த தாய்ச்சி கலையை உலகம் ஃபுல்லாக எல்லாரும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வாழணுங்கிறதுக்காக உலக நாடு எல்லாத்துக்கும் இந்த தாய்ச்சியை கொண்டு போனாங்க. அவங்களுடைய சன் தான் மாஸ்டர் ஃபூ ஷாங் யாங். அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்து நிறைய கண்ட்ரிகளுக்குலேருந்து வரக்கூடியவங்களுக்கு தாய்ச்சியை டீச் பண்ணாங்க. அவங்களுடைய சன் ஃபூ குவிக்காங், அவங்கள வீட்டில் ஜேம்ஸ் ஃபூன்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ல்டு கிராண்ட் மாஸ்டராட்டு அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க 6வது ஜெனரேஷன். அவங்க இப்போது வேர்ல்டு ஃபுல்லாகவே தாய்ச்சியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது என்னுடைய இந்த தாய்ச்சி என்றி என்னுடைய குருநாதர் திரு ஏ மைக்கேல் செல்வராஜ் அவர்களுடைய நேரடி மாணவர். அவங்கக்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 44 வருடமாக கராத்தே அவர்கள்ட்ட பயிற்சி பெற்றிருந்தேன். குரூப்பில் 46 வருஷம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 44 வருஷம்தான். இதை 10 மணிக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தனால கொஞ்சம் டிலே பண்ணோம். இப்போ இந்த தாய்ச்சினுடைய டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மாஸ்டர் ஜேம்ஸ் மாஸ்டர் சைனாவில் இப்போ 6வது ஜெனரேஷனாக அவங்க தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து அவங்கக்கிட்ட போய் பயிற்சி பெற்றுருக்காங்க. இந்த யாங் ஸ்டைல் தாய்ச்சிங்கிறது சைனாவில் நிறைய தாய்ச்சி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரேட் தாய்ச்சி யாங் ஸ்டைல் தாய்ச்சி. அந்த யாங் ஃபேமிலின்னு வச்சு பண்ணக்கூடியது. இந்த யாங் ஸ்டைல் தாய்ச்சியில் மட்டும்தான் நமக்கு ஃபார்ம் 85 ஃபார்ம் இருக்குது. மாஸ்டர் ஃபூ ஷாங் வென் அந்த யாங் ஃபேமிலியிலேருந்து தாய்ச்சி படித்து வந்த நம்மளுடைய 4வது ஜெனரேஷன். அந்த நேரத்தில் 105 ஃபார்மாக இருந்ததை நிறைய ரிப்பீட் மூமெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க 85 அதை ரெடியூஸ் பண்ணாங்க. இப்போ அந்த 85 ஃபார்ம் தான் உலகம் ஃபுல்லாக அவங்க டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 85 ஃபார்மையும் நம்ம ஒரே நேரத்தில் கற்றுக்க முடியாதுங்கிறதுனால அதை ஒரு 3 லெவலாக பிரித்தாங்க. பிரித்து அதில் தான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. அந்த லெவல் 3 85. அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு தான் லெவல் 1, லெவல் 2வை கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கு போக முடியும். அப்புறம் என்னுடைய குருநாதர் அவங்கக்கிட்ட நான் கிட்டத்தட்ட 44 வருடம் கராத்தே மார்ஷல் ஆர்ட்குள்ளே நான் 44 வருஷம் ஆகுது. அவங்க கூட நான் கிட்டத்தட்ட 35-36 வருஷமாக அவங்க கூட கராத்தே பயின்றேன். அப்புறம் அவங்க 96-97 தாய்ச்சி கற்றுக்க போனாங்க. ஆஸ்திரேலியா, சைனா. 5வது ஜெனரேஷனான மாஸ்டர் ஃபூ ஷாங் யாங், 6வது ஜெனரேஷனான மாஸ்டர் ஜேம்ஸ் ஃபூ, இவங்கக்கிட்டையெல்லாம் அவங்க பலமுறைங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 22-24 வருஷத்துக்கு மேலே அவங்க மாற்றி அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும்.
அவங்கக்கிட்ட நேரடி மாணவராக நான் சேர்ந்து 97 லாஸ்ட்டு 98லேருந்து தாய்ச்சி கற்றுக்கிட்டேன். இந்த தாய்ச்சியை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வர அதை மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும். அனைவரும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஆரோக்கியமான வாழ்வு, அமைதியான வாழ்க்கை, சமநிலையான வாழ்க்கை எல்லாத்தையும் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு போகிறேன். இந்த கொண்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா, மாஸ்டருடைய ஆம்பிஷன் இந்தியா ஃபுல்லாக அனைவரும் கிராமப்புறம் வர மக்கள் தாய்ச்சியை நல்ல முறையில் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழுமையான ஆசை. அந்த ஆசையை அவங்க ஆசீர்வாதமும் இறைவன் அருளும் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்பிக்கையோட இந்த தாய்ச்சியை நான் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ஆர்வத்தில் நிறைய செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய கிளாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய இடங்களுக்கு போகிறேன். நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட வந்து கற்றுக்கிட்டுதாங்க. இப்படி நிறைய செயல்பட்டு கொண்டு இருக்குது. இந்த தாய்ச்சியை கற்றுக்கிட்டதுனால நமக்கு என்னென்ன கிடைக்குதுங்கிறத நிறைய பேர் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மன அமைதி, சமநிலை, விழிப்புணர்வு, ஆரோக்கியம், இப்படி நிறைய. அதில் குறிப்பாக நிறைய பேர் கேட்டது ஒரு 5-6 இதுகளை நிறைய கேட்டீங்க. அது என்னதுன்னு சொன்னால், தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம். ஒரீடாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரி இல்லாமல் இருக்குது. ஸ்டெபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, இப்படி பலவிதமான உடல் ஆரோக்கிய சம்பந்தமான, அதாவது ஹார்ட் அதுக்கு ஃபங்க்ஷனை எப்படி செய்யுது, ஸ்டொமக்கு அதுக்கு ஃபங்க்ஷனை என்ன செய்யுது, பிளட் சர்க்குலேஷன் எந்த மாதிரி இருக்குது, தாய்ச்சி ப்ராக்டிஸில் நமக்கு என்னென்ன கிடைக்குது, என்னென்ன கிடைக்கிறதுனால நமக்கு என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது, இது இவ்வளவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இந்த தாய்ச்சி பயிற்சியின் மூலம் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம ஒவ்வொரு செஷன் போகும்போது நம்ம அதை சொல்ல போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான, அதாவது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு ஒரே இடத்துல இருக்கனால முதுகு வலி, கழுத்து வலி, இது போக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லை, இப்படி நிறைய மாதிரியான கொஸ்டின்ஸ். அது தாய்ச்சினால் இதெல்லாம் நமக்கு சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க. எல்லாம் ஓகே தான். அது எல்லாமே தாய்ச்சி பயிற்சினால் கண்டிப்பாக சால்வ் ஆகுது. அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. அது ப்ரூஃப் எந்த மாதிரி ப்ரூஃப்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஆரம்ப காலத்தில் கராத்தே பிளாக் பெல்ட் வர வந்த பையன், அப்புறம் அவன் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு போயிட்டு ரொம்ப காலமாக ப்ராக்டிஸில் இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்ன சந்திக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு வந்து, மாஸ்டர் எனக்கு தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்குது என்னுடைய. அப்போ நான், தம்பி தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த இன்சோமியா ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு சில டீட்டெயில் கொடுத்தேன். அதாவது உங்கள் டைம் ரெகுலாரிட்டி, அதாவது நீங்கள் நைட் ரொம்ப நேரம் முழிக்கிறத கொஞ்சம் மாற்றணும், ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும், டீப் ஸ்லீப் கிடைக்கும். நீங்கள் டீப் ஸ்லீப் சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் 4 ஹவர் 3 ஹவர் தூங்கி எழும்பினா கூட நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அந்த செயல் கிடைக்கிறதுக்கு தாய்ச்சி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் சொன்னதில் அவங்க அந்த ப்ராக்டிஸை பண்ணி அந்த தூக்கம் ஆர்டரை மாற்றி நல்லா தூங்கக்கூடிய லெவலுக்கு வந்தாங்க. இது ஒரு ப்ரூஃபு. இன்னொன்று, என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்டு மைக்கேல் ஆப்ரஹாம் 85 ஃபார்ம் முடித்து இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, படிக்கிற காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது படிப்புக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல. அவர் இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸு ஒரு ஸ்கூலில் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபாலாக இருக்கார். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. அவர் ஏன்டா ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட வந்து கேட்டது, மாஸ்டர் எனக்கெல்லாம் தாய்ச்சி படிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஏன், உங்களுக்கு தான் ஆரோக்கியம் வேணும், உங்களை பார்த்தா எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அந்த தம்பிக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்து இன்றைக்கி வர பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனியர் மோஸ்ட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சமயத்தில் அவங்களுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு வைத்தியரை போய் பார்க்க போகிறாரு. அந்த வைத்தியரை போய் பார்க்க போகும்போது அவர் நாடி பிடிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு, தம்பி நீ பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக பலவீன மாதிரி பார்வையில் தெரிகிற, ஆனால் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிய தம்பி,
இன்டர்னலாக அது எப்படி உனக்கு சாத்தியம், நீ வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டார். அப்போ அவன் ஆமாம் தாய்ச்சிங்கிற ஒரு மார்ஷலாக ஒரு ஆர்ட் கலையை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அது எனக்கு ஒரு ப்ரூஃபு. இன்னொன்று உங்களுக்கு என்னுடைய பையன் இப்போ என்னுடைய தாய்ச்சி மாணவனாக இருக்கான். அவனுக்கு வந்து அதுக்கு பிறகு தாய்ச்சிக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவனுக்கு அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், நெஞ்சக்கரிப்புங்கிறது, அந்த ஜீரண சக்தி எல்லாம் வந்து சரியாக இருக்குது. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக எக்ஸாம்பிள், எனக்குமே ஆரம்ப காலத்தில் தாய்ச்சி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்ப காலத்தில் எனக்கு கேஸ் ஃபார்மினேஷன் என் பாடிக்குள்ளே நிறைய இருந்தது. அந்த கேஸுனால் எனக்கு பேக்லாம் ஒரு பார்ட்டு பர்டிகுலராக பெயின், ஏதாவது வெயிட்டு தூக்கிட்டோம்னா அங்கே லாக் ஆகுது, இப்படி நிறைய இருந்தது. அது தாய்ச்சி ப்ராக்டிஸில் எனக்கு க்யூர் ஆச்சுது. கிட்டத்தட்ட இப்போ 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த கேஸு. இது எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுவரை எனக்கு அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை இன்னைக்கு வரை இல்லை. இப்படி ப்ரூஃபு நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். ஓகே, இது அவ்வளவுமே நான் உங்களுக்கு ரெக்கார்டிக்கலாக உள்ள சில விஷயங்கள் சொல்லிட்டேன். குறிப்பாக லேடிஸஸ் பக்கம் உள்ள ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். கேர்ள்ஸு நிறைய பேர் பீரியடு டைமு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து அதில் ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய 2வது பொண்ணு பீரியடு வந்துன்னா 3 நாள் அவள் காலேஜ் ஸ்கூலுக்கு போக மாட்டாள், வீட்லேயே இருப்பாள், ரெஸ்ட் எடுப்பாள். அவளுக்கு பேக் பெயின் அது இதுன்னு பயங்கரமாக இருக்கும். அவளை நான் தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு 28 ஃபார்ம் வரை அவளுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருந்தேன். அவளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அதாவது லேடிஸ் சம்மந்தமாக நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு பீரியடு டைமில் உள்ள இடைஞ்சல்கள், பீரியடு இர்ரெகுலராக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இதில் சால்வ் ஆகுது. ஓகேயா? ரைட். அடுத்தது நம்ம இப்போது தாய்ச்சி உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து ஒரு சில தாய்ச்சி அசைவுகளை நீங்கள் செய்தீங்கன்னா அதில் என்னென்ன ஃபீல் ஆகுதுங்கிறத உங்களால் உணர முடியும். அதை நம்ம இப்போது லேஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெண்ட்லி பண்ணிக்கலாம். எஸ், பார்த்துக்கங்க. நம்ம இப்போ இங்கே கூடியிருக்கிறோம். இந்த ஆன்லைன் தாய்ச்சி ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷனில் கலந்துக்க வந்திருக்கீங்க. வந்திருக்கவங்க அவ்வளோ பேரும் என்கிட்ட ஒரு 100 பேருக்கு தான் நம்ம இந்த ஆன்லைன் செஷனை நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெடியானவங்க ஒரு 300 பேர், 300லேருந்து 400 பேர் வர இதில் வில்லிங்காக ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நமக்கு 100 பேருக்கு தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இதை தாண்டி அந்த 300-400 பேருக்கு நம்ம ரெக்கார்டு பண்ணி குரூப்பில் போட்டு அவங்களுக்கு அனுப்பி கொடுத்து அவங்களும் அதை பார்க்கக்கூடிய இதை நம்ம உருவாக்கி கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இப்போது தாய்ச்சி ப்ராக்டிஸ் மூலம் என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட், இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ தாய்ச்சியில் ஒரு சில அசைவுகளை நான் உங்கள் முன்னாடி செய்கிறேன். நீங்களும் அதை செய்து பாருங்கள். செய்யும்போது அந்த அசைவில் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஓகேயா? நான் இப்போது பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ கலந்துக்கிட்ட இந்த தாய்ச்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா யாங் ஸ்டைல் தாய்ச்சி உறுப்பினர்கள் அவ்வளோ பேருமே இப்போ நம்ம யாங் ஃபேமிலி, நம்ம எல்லாரும் தாய்ச்சியில் யாங் ஃபேமிலி, யாங் தாய்ச்சி ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம ஒருத்தர் சைனீஸினுடைய சாலிட்டேஷன் வணக்க முறையை தான் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். லெஃப்ட் லெக்கை க்ளோஸ் பண்ணுறோம், 2 கையையும் ஷோல்டர் லெவலில் தூக்குறோம். ரைட் ஹேண்டை ஃபெதர் கிளஞ்சிங், லெஃப்ட் ஹேண்டை ஃபெதர் ஓப்பனில் 2 ஃபோர் ஆர்ம்ஸையும் பெண்ட் பண்ணி சின்னதாக இப்படி ஒரு பெண்ட் பண்ணுறோம். இதுதான் தாய்ச்சி சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸு அல்லது சைனீஸினுடைய வணக்க முறை. இதை நம்ம ஆரம்பிக்கும் போதும் செய்கிறோம், முடிக்கும் போதும் இதே மாதிரி வணக்கம் சொல்கிறோம். இந்த வணக்க முறை நம்ம தாய்ச்சி உறுப்பினர் அனைவருக்கும் நம்ம ஒரே ஃபேமிலி, யாங் ஸ்டைல் தாய்ச்சி ஃபேமிலி, நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வணக்க முறை செய்கிறோம். ஓகே, அப்படியே கையை ரிலாக்ஸாக போட்டுட்டு லெஃப்ட் லெக்கை க்ளோஸ் பண்ண மாதிரி லெஃப்ட் லெக்கை அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ எல்லாருமே எழும்பி நின்றுக்குங்க. எழும்பி நின்றுட்டு நீங்கள் இந்த பொசிஷனில், அதாவது ஃபீட் 2 90 டிகிரி ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். நம்ம டாப் ஷோல்டரில் உள்ள இந்த பெர்த்து தான்
கீழே பாட்டத்தில் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டாக எடுக்கிறோம். பார்த்துக்கிடுங்க, ஃபீட் ஸ்ட்ரைட். எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. வீடியோ ஆன் பண்ணி மூமெண்ட்டை பாருங்கள். என்னுடைய அசைவு, நான் கைகளை எப்படி அசைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி என் கூடையே சேர்ந்து அசைக்கணும். கூடையை சேர்ந்து அசைக்கும்போது நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். நம்ம ரிஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு பாம், நம்ம ரிஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 உள்ளங்கையும் அந்த விரல்கள் பாகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், லெங்க்த்தியாக ஹைட்டாக ரைஸ் பண்ண போகிறோம். ரைஸ் பண்ணும்போது குறிப்பாக ரொம்ப முக்கியம், உங்கள் பார்வை, உங்கள் மனசு, உங்கள் உடல் அனைத்தும் ஒரே நிலையில் ஒரே கோர்வையில் நின்று நீங்கள் இந்த அசைவை செய்ய போகிறீங்க. அப்படி செய்யும்போது மூக்கு வழியாக காற்றை உறிஞ்சி ப்ரீத் இன்ஹேல், ப்ரீத் இன்ஹேல். பாருங்கள், நேச்சுரலாக நிற்கும், ரிலாக்ஸாக நிற்கும், அமைதியாக, டெட் ஸ்லோவாக, ஒரே மாதிரியான சமமான சமநிலை ரைஸ் பண்ணுறீங்க. ப்ரீத் இன்ஹேல். இப்படி ஷோல்டர் ஹைட்டு வந்துட்டோம். உங்கள் எல்போ 2யும் சின்ன லிட்டில் பெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாம் 2யும் ஆரம்பித்த இடத்துக்கு திரும்ப அப்படியே டவுன் பண்ணுதீங்க, டெட் ஸ்லோவாக. இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரீத் எக்ஸ்கேல், வாயை லிப்ஸை சின்னதாக திறந்து ப்ரீத் எக்ஸ்கேல், ரிலாக்ஸ் ஆகிருங்க. திரும்பவும் சொல்கிறேன், நேச்சுரலாக நிற்கும், இயற்கையான முறையில் நம்ம நிற்கும்போது என்ன சாதாரணமாக நிற்கிறோமோ அந்த நிலையில் நிற்கிறோம். 2 ரிஸ்டிக்கு கீழே உள்ள உள்ளங்கை விரல்களைய முன்னாடி ரைஸ் பண்ணும்போது ஃபீல் சமநிலையில் ஒரே சீராக ஒரே நேரத்தில். இப்போ நம்ம பைக்கை ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறதோன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடிலேயே ஓட்டுறது மாதிரி ப்ரீத் இன்ஹேல் ரைஸ் பண்ணும்போது, தென் லிட்டில் பெண்ட் எல்போ, ட்ராப் த ஹேண்ட். இப்போ நீங்கள் ப்ரீத் எக்ஸ்கேல், லிப்ஸை திறந்து. ஓகே, பாருங்கள், மறுபடியும் நீங்கள் கையை ரிலாக்ஸாக ஈஸியாக சமநிலையில் ஒரே சீராக நீங்கள் தூக்குறது மாதிரியே ரிட்டன் எல்போ பெண்ட் பண்ணி கையை ட்ராப் பண்ணும்போது ப்ரீத் எக்ஸ்கேல்லையும் அதே நேரத்தை தான் எடுக்கணும். இப்படி ஒரு 10 டைம் கூட நம்ம செய்து பார்க்கலாம், ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் ப்ரீத் இன்ஹேல், பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பார்த்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இப்படி ஃபாலோ பண்ணினது நான் ஒரு 3 டைம்ஸ் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 5 or 10 டைம்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க, என்ன ஃபீல் ஆகுது, நீங்கள் என்ன ஃபீல் ஆச்சுங்கிறத நீங்கள் மெசேஜ் போடுங்க, நம்ம குரூப்பில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா நான் நிறைய இடங்களில் இந்த சிஸ்டங்களை சொல்லி எடுத்துருக்கிறேன். எனக்குமே இப்போ ஃபீல் ஆகிடுச்சு. அந்த எப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நல்ல ஃபீல் ஆகுது. இது உங்களுக்கும் தெரியும். அந்த சிஸ்டம் ஒரே சீராக சமநிலையில் பார்வை, மனசு, உடல் அனைத்தையும் ஒரு சேர வச்சு இந்த ரிலாக்ஸில் நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். ரைட்டு. இன்னொன்று பாருங்கள், வேவ் ஹேண்ட்ஸ். வேவ் ஹேண்ட்ஸ்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் வெயிட் ஷிஃப்டிங்கும் வரும். அந்த வேவ் ஹேண்ட்ஸில் வேஸ்டினுடைய வேலை என்னங்கிறதும் வரும். அதுலேயும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிடுங்க, ஒரு சேரில் முட்டியை பெண்ட் பண்ணி ரூட் இஸ் ஹீல், நம்ம நிற்கும்போது நம்ம ஹீல் வந்து ரூட்டு, டோ சப்போர்ட் பண்ணிக்கிடும். இந்த மூமெண்ட்டை பாருங்கள். இந்த பொசிஷனில் ரிலாக்ஸு, அதாவது ரைட் பாம் வந்து என் ஃபேஸ் லெவலில் பார்க்குது, லெஃப்ட் பாம் வந்து கீழே ரிலாக்ஸ் பொசிஷனில் இருக்குது. இப்போ என்னுடைய ரைட் வேஸ்ட்டை
நான் ஒரே சீராக பார்வை, மனசு, அப்பர் பார்ட்டு எல்லாம் ஒரு சேர அசைது, லோவர் பார்ட்டு 90 டிகிரி பொசிஷனில் ஸ்டில் அது அங்கேயே தான் இருக்குது. பாருங்கள், இப்படியே இந்த பார்வை போய் இந்த பக்கம் நல்லா திரும்பி இந்த 4 ஆர்ம்ஸு ஒரு லிட்டில் டேன், இதுக்கு பேர் சில்க் ரோல்னு சொல்கிறோம். இப்போ ரைட் லெக் மோர் சாலிடு, லெஃப்ட் லெக்கை எம்டி ஆக்கி, லெஃப்ட் லெக் இப்போ சாலிட் ஆகுது, ரைட் லெக்கு எம்டி ஆகுது. இப்போ இந்த பொசிஷன் அப்படியே டேன் ஆகுது. இந்த மூமெண்ட்டில் பாருங்கள், இப்போ இது லெஃப்டில் சில்க் ரோல் ஆகுது, லெஃப்ட் லெக் சாலிட் ஆகிட்டு ரைட் லெக்கை தூக்கி பக்கத்தில் வச்சு இப்போ ரைட் லெக்கில் வெயிட்டு சாலிட் ஆகுது, லெஃப்ட் லெக்கில் எம்டி ஆகுது. இந்த சிஸ்டம் மாறி மாறி நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். இந்த மூமெண்ட் இப்படியே நடந்துட்டு இருக்குது. லெஃப்ட் சாலிடு, ரைட்டு எம்டி, தென் ரைட்டு சாலிடு, லெஃப்ட் எம்டி. இப்படி நீங்கள் செய்யக்கூடிய இந்த மூமெண்ட்டில் என்ன சிஸ்டம் இருக்குதுன்னா, லோவர் பார்ட்டு 90 டிகிரியிலே தான் இருக்குது. இந்த கையை திருப்பும்போது லோவர் ஸ்டமக்கில் இருந்து செஸ்ட் லெவல் வர ஒரு 60 டிகிரிக்கு திரும்புது. இந்த சோலார் ஃப்ளஸுக்கு மேலே செஸ்ட் மட்டும் ஒரு 30 டிகிரிக்கு திரும்புது. அப்போ ஒரே பாடி ஒரே பொசிஷனில் அப்பர் பார்ட்டு மட்டும் இது 30 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. பார்த்தீங்களா? இப்படி நிற்கும்போது இந்த மூவ் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இங்கே திரும்பும்போது 90 டிகிரி லோவர் பார்ட், ஸ்டமக்கு 60 டிகிரி, செஸ்ட்டு 30 டிகிரி. இந்த டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ரொட்டீன். இப்போ மனசு, பார்வை, மனசு, பார்ட்டு, இது எல்லாமே ஒரே சீராக கிராஜுவலாக ஒரே நேரத்தில் அசையுது. பார்த்தீங்களா? இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஃபஸ்ட்டில் இந்த ஓப்பனிங் ஃபார்ம் பிரீத் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் சொன்னேன், அது மாதிரி இது. ஓகே தானே? ரைட். இப்போ தாய்ச்சியில் இப்படி 1-2 ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் நமக்கு நிறைய ஃபார்ம் இருக்குது. இதில் நமக்கு லெவல் 1 சொன்னேன். அதில் சீக்கான் எக்ஸசைஸ் 13 இருக்குது, 2வது 8 ஃபார்ம் இருக்குது, 3வது 13 ஃபார்ம் இருக்குது. இந்த 3 சேர்ந்தது தான் லெவல் 1. இதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் டியூரேஷன் இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கிறது 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துருவீங்க. பட் 6 மாதம் வரை ப்ராக்டிஸ் பண்ணும். லெவல் 2 இதே மாதிரி 6 மாத டியூரேஷனில் 2வது லெவல், 3வது லெவலுக்கு 1 இயர். அது நீங்கள் நம்ம இனி கிளாஸஸ் வரும்போது நிறைய இடங்களில் கிளாஸஸ் வைப்பாங்க, நீங்கள் வரும்போது கற்றுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு 2-3 அசைவுகள் கொடுத்தேன். இப்போ தாய்ச்சி ஃபார்ம்னா என்ன, அதை நான் இப்போ ஒரு சின்ன டெமோ காணிக்கிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். ஓகேயா? ரைட்.
எஸ். இப்போ நீங்கள் தாய்ச்சி ஃபார்ம் நான் செய்து காமிச்சதை பார்த்தீங்க. இது ஜஸ்ட்டு பிகினிங், ஜஸ்ட்டு டெமோ தான். நீங்கள் இதில் நிறைய இருக்குது. இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம தாய்ச்சி கிளாஸ் பண்ணும்போது நீங்கள் கிளாஸுக்கு வந்து கற்றுக்கும்போது உங்களுக்கு இந்த லெவலை பற்றி சொல்லுவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஓகேயா? அடுத்தது இந்த தாய்ச்சி ஃபார்மில் சில அசைவுகள் நீங்கள் பார்த்தீங்க. அதில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, வெயிட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த சிஸ்டங்கள் எப்படின்னா நம்ம நடக்கும்போது 2 காலை பயன்படுத்தி நடக்கிறோம். பட் இயற்கையாக நேச்சுரலாக லெஃப்ட் லெக் இப்போ சாலிடாகி 100% ஆன உடனே ரைட் லெக் எம்டி ஆகுது. ரைட் லெக்கை சாலிடு பண்ணி 100% வெயிட்டு சாலிட் ஆனோடனே லெஃப்ட்டு எம்டி ஆகுது. இப்படி லெஃப்ட்டு ரைட்டு தான் நம்மளுடைய வாக்கிங். இது நேச்சுரல், இயற்கை. இது மாதிரி தான் தாய்ச்சியில் வெயிட் ஷிஃப்டிங் நமக்கு சாலிட் அண்ட் எம்டி சிஸ்டம் நிறைய இருக்குது. அது நீங்கள் நம்ம இந்த மூமெண்ட்டில் பார்த்தோம். இப்போ இந்த மூமெண்ட் காணிக்கும்போது இந்த அசைவுகள், இந்த மூமெண்ட்டுகள்லாம் பார்த்தோம். ஓகே தானே? இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ரிலாக்ஸும் டெட் ஸ்லோவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரிலாக்ஸுக்குள்ளே மோர் பவர் ஸ்ட்ரென்த் இருக்குது. டெட் ஸ்லோக்குள்ளே நிறைய மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. அதை நான் இனி அடுத்த இதில் சொல்லுவேன். இப்போ வாங்க. இப்போ தாய்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களான்னு நான் கேட்டேன். இது என்னுடைய சன், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, தாய்ச்சி இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறாங்க, நாகராஜன், மிஸ்டர் நாகராஜன். ஓகேயா? ரைட். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் உங்களை ஃபீல் பண்ணதுக்காக சொல்லியிருந்தேன். இப்படி இந்த கையை ரைஸ் பண்ணக்கூடியது பார்த்துக்கிடுங்க. ஒரு சின்ன விஷயம், இங்கே இருந்துக்கிட்டு நான் ஸ்ட்ரெயின் எதுவுமே பண்ணலை. நேச்சுரலாக லெங்க்த்தியாக இந்த கையை இப்படி ரிலாக்ஸாக அப்படி தூக்கும்போது அவருக்கு டிஸ்பேலன்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நான் ஒன்றுமே பண்ணலை. ஓகே தானே? அதே மாதிரி நான் அந்த ரிலாக்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டெட் ஸ்லோவாக கிராஜுவலாக பண்ணல, அவரை டிஸ்பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே சிஸ்டத்தை ரிட்டன் பிரீத் எக்ஸ்கேலில் என்ன பண்ணேன்? பெண்டு த எல்போ, ட்ராப் த ஹேண்டு. பார்த்துக்கிட்டு ஓகேயா? இப்படி ரெண்டும், அதாவது ரைஸ் பண்ணும்போது அதில் என்ன இருந்தது, லிட்டில் பேண்ட் அண்ட் ட்ராப் பண்ணும்போது என்ன இருந்தது. தென் பார்த்துக்கிடுங்க, அவங்க என் கையை பிடிச்சிருக்காங்க. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ப்ரீத் இன்ஹேல் பண்ணும்போது என்னுடைய 2 வேஸ்ட்டை, ரைட் அண்ட் லெஃப்ட் வேஸ்ட்டை வச்சு லிட்டில் பெண்டில் ரிலாக்ஸாக பாருங்கள். அவர் என் கையை பிடிச்சிருக்காரு, நான் இப்போ தூக்க தான் செய்தேன். பார்த்தீங்களா? நான் ஒன்றுமே பண்ணலை. என்னுடைய நேச்சுரல்லேருந்து இயற்கையாக 2 காலையும் நின்றுட்டு 90 டிகிரியில் ரைஸ் த 4 ஆர்ம்ஸ். எஸ், இதே சிஸ்டம் இப்போ ட்ராப் பண்ணுறேன். அப்பவும் அவங்கள பாருங்கள், ட்ராப் த மூமெண்ட். எஸ், இது ஓகே, தேங்க்யூ. எஸ், பாருங்கள், இப்படி நமக்கு நிறைய மூமெண்ட்டுகள் ரிலாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்னென்ன மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பார்த்துக்கிடுங்க, நம்ம தாய்ச்சி ப்ராக்டிஸில் இந்த ரைட் அண்டு லெஃப்ட் வேஸ்ட்டை நிறைய விதமான இடங்களில், ஒன்று இப்படி பண்ணோம், ஓகே தானா, இன்னொன்று இப்படி இந்த வெயிட் ஷிஃப்டிங் இப்படி பண்ணுறோம், அடுத்தது இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணுறோம். இப்படி இந்த அசைவுகள் செய்யும்போது நம்ம லோவர் ஸ்டமக்கு டெட் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணதன் காரணமாக லோவர் ஸ்டமக்கிலேருந்து ப்ரீத் நம்ம பாடிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் அது ட்ராவல் பண்ணுது. சாதாரணமாக ப்ரீத்து செஸ்ட்டில் இருந்து தான் போகும். ஆனால் இந்த பயிற்சி மூலமாக பண்ணும்போது நமக்கு லோவர் ஸ்டமக்கிலேருந்து இந்த ப்ரீத் போகும். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஏதாவது யோகா இல்லை ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு செயலோ 2 தான் கனெக்ட் பண்ணும். ஒன்றில் மைண்டு பாடியை கனெக்ட் பண்ணும், அல்லது ப்ரீத்து பாடியை கனெக்ட் பண்ணும், அல்லது மைண்டு ப்ரீத்தை கனெக்ட் பண்ணும். பட் தாய்ச்சியில் 3ம் கனெக்ட் ஆகுது. மைண்டு, பாடி, ப்ரீத், இந்த 3ம் கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் சொன்னேன். அதில் எப்படின்னா டெட் ஸ்லோங்கிற அசைவுனால் நம்ம லோவர் ஸ்டமக்கிலேருந்து ப்ரீத்து எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகி ட்ராவல் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பராக்குது, ஹார்ட்டை அதுக்குள்ள வேலையை சரியாக செய்ய வைக்குது, லங்ஸை அதுக்குள்ள வேலையை சரியாக செய்ய வைக்குது. இப்படி ஒவ்வொரு இதுவும் அததுக்கு ஆர்கன்ஸ், மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாம் அததுக்கு வேலையை சரியாக செய்ய வைக்குது.
ஓகேயா? இப்படி செய்ய வைக்கிறதுனால நமக்கு அந்த லோவர் பார்ட்லேருந்து வரக்கூடிய ப்ரீத் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், ப்ரீத் உள்ளேருந்து வெளியே வரும்போது அது ஓம், நம்ம நிறைய இடங்களில் ஓம்காரத்தில் உள்ள ஓம் அப்படின்னு சொல்லி உச்சரித்து நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஓம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது லோவர் ஸ்டமக்கிலேருந்து தான் க்ரியேட் ஆகும். அது மாதிரி தான் அந்த ப்ரீத்து லோவர் ஸ்டமக்கிலேருந்து எல்லா இடங்களுக்கும் போகுது. ஒன்று. இன்னொன்று கேஸ் வந்து நமக்கு எல்லா மசில்களுக்கு இடையில், ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு இடையில் அது போய் அரெஸ்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம இந்த தாய்ச்சி பயிற்சியின் மூலம் அந்த கேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இது என்னது தெராப்பியாக பயன்படுகிறது, மசாஜியாக பயன்படுது. எப்படின்னா ஒரு கம்ப்ரஸ் எக்ஸ்போஸ் இந்த வேலை நடக்கிறதுனால அந்த கேஸுகள் அங்கேருந்து வெளியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இன்னொன்று நமக்கு ஸ்டொமக்கு, இந்த 2 வேஸ்ட்டை வச்சு நம்ம நிறைய, அதாவது தாய்ச்சியில் வந்து நம்ம தியரி சொல்லிகிட்டு இருக்கும்போது வேஸ்ட் இஸ் த லீடர்னு சொல்லுவோம். அந்த வேஸ்ட் இஸ் த லீடர்னால் வேஸ்ட்டினுடைய முக்கிய பங்கு தான் தாய்ச்சியில் அதிகமாக இருக்கும். அந்த வேஸ்ட் அசைகிறதுனால வேஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்டமக்கு, வயிற்று குழிங்கிற ஒரு தசை இருக்குது, அந்த தசை ஸ்ட்ரென்தன் ஆகுது. 2 நரம்பு மண்டலம் இருக்குது. அதில் ஒரு நரம்பு மண்டலம் நமக்கு நல்லதை செய்யக்கூடியது. அது என்ன செய்யும்னா அமைதிக்குள்ளே கூட்டிகிட்டு போகும், நிதானத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதில் சமநிலையோட ஃப்ளெக்சிபிலிட்டியாக சிம்பிளாக நம்ம எடுத்துக்குவோம். இன்னொரு நரம்பு மண்டலம் என்ன செய்யும்னா நமக்கு அதிர்ச்சியை தரும், பதட்டத்தை தரும், நம்மளுடைய செயலை அது செய்ய விடாமல் தடுக்கும். இப்படி 2 நரம்பு மண்டலம் இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு பாம்பு போகுது, அந்த பாம்பை பார்த்த உடனே நம்ம ஷாக் ஆகிடுறோம். ஒரு சில ஆட்கள் என்னது, ஐயோ பாம்பு போகுதுன்னு பயந்து பதட்டத்தோடு இருப்பாங்க. இது அந்த நரம்பு மண்டலம் செய்து. இன்னொரு நரம்பு மண்டலம் இல்லை, நம்ம அமைதியாக இருப்போம், பாம்பு தானே அது அப்படி போகும், இல்லைன்னா விரட்டி விட்டால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, இந்த அமைதியை தரும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள், பதட்டமான கவலையான சூழ்நிலை, இந்த நரம்பு மண்டலத்தை தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஷாக் தரக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு வேலையை குறைச்சி அமைதி, மைண்டில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிதானமான இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை அது டெவலப் பண்ணுது. கொஸ்டின்கள் அல்லது சந்தேகங்கள் இருக்கிறதில்ல, குழந்தைகள் படிப்புக்கு தாய்ச்சி எப்படி பயன்படுதுன்னு கேட்டாங்க. அதில் நல்லாவே பயன்படும். எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை சாதாரணமாக எல்லா செயலும், எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும், எல்லா அடுத்த செயல்பாடுகளுக்கு போனாலும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது, செயல்கள் இருக்குது, நிறைய கலைகள் இருக்குது. பட் தாய்ச்சியில் என்னன்னா அந்த கான்சன்ட்ரேஷனை மட்டும் இல்லை, அப்சர்வேஷன் அதையும் அது சேர்த்து கொடுக்குது. அந்த அப்சர்வேஷனையும் சேர்த்து கொடுக்கும்போது பிள்ளைங்க படிக்கும்போது அந்த படிப்பு ரீடில் அது கான்சன்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வரிகள், நம்ம ஒரு படம் பார்த்தா ஒரு காட்சி நமக்கு ரசிக்கக்கூடிய அளவில் காமெடியான காட்சியெலாம் இருந்தால் அது மைண்டில் எப்போவுமே மாறாது. நம்ம அதை நினச்சாலே அந்த ஸ்க்ரீன் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். அது மாதிரி பிள்ளைங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் அந்த அப்சர்வேஷனும் அதில் டெவலப் ஆகும்போது அதுக்கு படிக்கும்போது அந்த படிப்பினுடைய தரம் அவங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் சீக்கிரத்தில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய பக்குவம் அவங்க மைண்டுக்கு வரும். இப்படி தாய்ச்சி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. ஓகே, இப்போ பார்த்துக்குங்க, நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தாய்ச்சி கற்றுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம குரூப்பில் வாங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ யாருக்காவது டவுட்டுகள் இருந்தால் அந்த டவுட்டை கூட குரூப்பில் நீங்கள் போடுங்க, அதுக்கு ஆன்சர் நம்ம குரூப்லேயே திரும்ப அதில் போட்டு விட்ருவோம். இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் கேட்டுக்கிடலாம். பட் இப்போ அதுக்குள்ள சமயம் இல்லை, நேரம் இல்லாதனால உங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். ஓகேயா? இப்போ நமக்கு பையங்க, நம்ம தாய்ச்சி இது பெரியவன் நாகராஜன், இது சின்னவன் எஸ் கார்த்திகேயன். 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு தாய்ச்சி இன்ஸ்ட்ரக்டராக இருக்காங்க. தாய்ச்சியை நிறைய இடங்களுக்கு அவங்களும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறது இப்போது. எஸ், இனி உங்களுக்கு என்னென்ன வேணும் சில இதுகளை நீங்கள் கேட்கலாம், அவங்க சொல்லிக்கிடுவாங்க. ஓகேயா? ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த ஆன்லைன்
டெமோ தாய்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு தாய்ச்சி ஃபெடரேஷன் சார்பாக என் சார்பாக மிக்க மகிழ்ச்சியான நன்றியை தெரிஞ்சது. இதில் குறிப்பாக இந்த குரூப்பு ஃபார்ம் பண்ணி இந்த செஷனை கொண்டு போகிறதுக்கு ராமஜெயன் தம்பி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரம் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போக மோகன்ராஜின்னு சார் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. நம்ம என் தாய்ச்சி ஃபேமிலி. எஸ் ரைட், ஹாப்பி.